மத்தேயின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். மத்தேயின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 3 வாசிப்போமா? அவர் அநேக விசேஷங்களை உண்மையாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள். விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான். சொல்லுங்க. விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான். ஆமா. அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பச்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமா இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேரில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. சில விதை என்ன செஞ்சீங்க? 5ஆம் வசனம். சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களிலே விழுந்தது. மண் ஆழமா இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. போன வாரம் சொன்ன மண் ஆழமாயில் பத்தி பேசிட்டேன். அதுக்கப்புறம் வெயில். அடுத்தது கீழே வெயில் ஏறின போது தீந்து போயிட்டு வேரில்லாமையால் உலர்ந்து போயிற்று. இன்னைக்கு நான் பார்க்கறது வேர் இல்லாமையால். சொல்லுங்க. ஆமா. எப்படி பகுதி செக் பகுதியாக எப்படி ஜெபிக்கிறோமோ அப்படியாய் நாம் இங்கே பிரசங்கத்தை வார்த்தையை பகுதியாக செய்ய போகிறோம். தியானித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம். சொல்லுங்க. தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் இருக்கிறோம். இந்த ராஜ்யத்திற்கு நாம் அந்த ராஜ்யம் பரமராஜ்யம் என்பது பரலோகத்தில் உண்டு. அந்த ராஜ்யத்துக்கு நாம் போகும்படியாக ஆசைப்படுகிறோம். அதற்கு முன்பதாகவே இங்கே அந்த ராஜ்யம் கிரியை செய்கிறது, வேலை செய்கிறது. அந்த ராஜ்யத்தை வேலை செய்ய முடியாது. ஆண்டவர் சொன்னாங்க, இங்கே ஜெபிக்கும் போது பரமண்டலங்கள் பிதாவே உம்முடைய நாமும் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்போ அவருடைய ராஜ்யம்னா என்னன்னு யாருக்குன்னு தெரியுமா? அந்த ராஜ்யம் வருவதாக சொல்லிட்டு அது எப்படி வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. பாருங்க, எப்படி வருதுன்னா வார்த்தையின் அடிப்படையில். சொல்லுங்க. வசனத்தின் அடிப்படையில் தான் ராஜ்யம் உண்டாகுது. ஒரு அரசாங்கம் வந்தா கூட ஆளுகை செய்யும்போது அவங்க என்ன செய்றாங்க? வார்த்தையின் அடிப்படையில் என்ன செய்றாங்க? ஆளுகை செய்கிறாங்க. ஆமாம். ஒரே நாள் நைட்டில் சொல்லிடுறாங்க நோட்டு செல்லாது அப்படின்னு. ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. ஆளுகை வந்துருச்சு. எப்பொழுதும் சொல்லுங்க, எந்த ஒரு அமைச்சரவையும் சரி, சட்டசபையும் சரி, ராஜாவும் சரி, எல்லாமே ராஜா பிரச்சனைகளை பார்க்கிறோம். வார்த்தையின் அடிப்படையில் தான் எல்லாமே ஆளுகை செய்கிறது. ஆமென். நீங்களும் உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய ஜீவித்தை, சுகத்தை, பலத்தை வார்த்தையின் அடிப்படையில் செய்ய முடியும். நீங்கள் ஆளுகை செய்ய முடியும். விரட்டணும். இயேசு நாமத்தில் அப்படிங்க விரட்டணும். ஆமாம். போனா போ, அவ்வளோதான். போன்னு சொல்லி திரும்பி எட்டி பார்க்க கூடாது. போச்சான்னு தெரியலையே அப்படின்னு போனது தான். நைட்டு பாருங்க, ஒரே இந்த சைடு ஒரே தலைவலி பாருங்க. என்னன்னு தெரில, தூக்கம் இல்லை, என்னன்னு தெரியல. நான் பாட்டுக்கு என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன். நான் எதுவும் மருந்து மாத்திரை சீக்கிரம் போக மாட்டேன், யார்ட்டையும் சொல்லவும் மாட்டேன். பேசாமல் என்ன மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குன்னு சிரிச்சிக்குவேன். சொல்ல போல சிரிச்சிக்குவேன். மூஞ்சை மாற்றணும்ல, அதனால் கடுப்பு சங்கலாட்டிருக்கு அப்படின்னு. அப்புறம் படுத்துகிட்டே இருந்தால் ஒன்றுமே திரிபலா பொடியெலாம் வாங்கி போட்டு நைட்டு சூடில் போட்டு குடிச்சிக்கிட்டு உட்காந்து படுத்துட்டு இருந்தேன். ஒன்றுமே ஆகலை. திடீர்னு ஒரு 12 மணிக்கு எழுந்து உட்காந்து அன்னி பாஷை பேசி போ அப்படின்னு ஒரு விரட்டின பாருங்க. தூக்கம் வர மாட்டேன். அப்புறம் காலையிலேருந்து எந்திரிக்கணும், சபைக்கு போகணும், ஒர்ஷிப் எடுக்கணும், மெசேஜ் பண்ணணும். இப்படி உட்காந்து என்ன செய்ய முடியும்? தூக்கம் வருது, தலை வந்து டக்குன்னு தூக்கம் கலைஞ்சு போயிடுது. திடீர்னு நெஞ்சு உட்காந்து அன்னி பாஷை பேசி போன்னு ஒரு விரட்டு நம்ம டக்குன்னு எங்கே போச்சுன்னு தெரியல, தூங்கிட்டேன். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, விரட்டணும். சொல்லுங்க. விரட்டணும். ஆமாம். போன் விரட்டிட்டு திரும்பியும் ஒரு யோசனை வச்சு போச்சா தெரியல போ அப்படின்னு சொன்னேன். இந்த எண்ணத்தையும் போன்னு அமுச்சு விட்டேன் வெளியே. இந்த எண்ணத்தையும் வெளியே போன்னு அமுச்சு விட்டேன். போனதான் அப்படின்னு. அப்போ விரட்டி ராஜ்யங்கிறது வார்த்தையினால ஆளுகை செய்கிற காரியம். வார்த்தையினால ஆளுகை செய்கிற காரியம்.
ஹல்லேலூயா. நம்முடைய ஏதோ ஒரு பலவீனம் வந்துச்சுன்னா, சுகவீனம் வந்துச்சுன்னா, அது ஏன் வரும்னு சொல்லி நாம செய்யணும், சர்ச் பண்ணி அதை கொஞ்சம் தியானம் பண்ணி அதை நினச்சி அதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு அப்பவும் போகலைன்னா வார்த்தை சொல்லி செய்யணும், வெளியே விரட்ட ஆரம்பிக்கணும். அப்போ ராஜ்யம் எப்படி வேலை செய்கிறது? வார்த்தையை சொல்லுங்க. உங்களுக்கு ராஜ்யம் வார்த்தை மூலமாக தான் வேலை செய்யுது. உங்களுடைய குடும்பங்களில் பிரச்சனை வந்தால், பண பிரச்சனையோ மற்ற எந்த பிரச்சனையோ வந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? வார்த்தை சொல்லி அங்கே ஆளுகை செய்ய ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. அப்போ வார்த்தை சொல்லும் போது பிரச்சனை உடனே மாறாது. பிரச்சனை மாற வரைக்கும் வார்த்தையை சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. பிரச்சனை மாற வரைக்கும் வார்த்தையை சொல்லணும். பிரச்சனை மாற வரைக்கும் அதிகாரத்தை பயன்படுத்தணும். பிரச்சனை மாற வரைக்கும் கண்கள் பார்க்குற வரைக்கும் நீங்கள் அதிகாரத்தை பலமாய் நல்ல வேகமாக யூஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. அப்போ இங்கே தான் சொல்றாரு பாருங்க, இந்த ராஜ்யம் எப்படி வேலை செய்யுது சொல்றாரு. இந்த ராஜ்யம் எப்படி வேலை செய்யுதுன்னா விதைப்பருப்பு. சொல்லுங்க. ஆமாம், இங்கே இவர் சொல்கிற காரியம் சில பிரசங்கம் பண்ணுறோம், கேட்குறோம். ஆனால் அந்த விதை என்ன செய்ய மாட்டேங்குதுன்னா 30, 60, 100ன்னு சொல்லி விளைச்சி தராதபடி, நல்ல பலன் தராதபடி என்னென்ன காரியம் இருக்கு என்பது இங்கே ஆண்டவர் சொல்வார், ஏசு சொல்லுகிறார். இதை நாம் தியானித்து இதை இல்லாமல் என்ன செய்யணும் ஆக்கிட்டோம்னா என்னோட 30, 60, 100 விளைச்சலுக்குள்ள உண்டாகும். இங்கே என்ன பார்க்குறோம்? 6ஆம் வசனத்தில் வெயில் என்ன போது தீந்து போய் வேறு இல்லாமையா. இது எங்கே? இது எந்த நிலம்? கற்பார் உள்ள நிலம். ஃபர்ஸ்ட் நிலம் என்ன நிலம்? வழி அருகே. சொல்லுங்க. வழி அருகே உள்ள நிலம். சின்ன குழந்தை தான் வீட்டில் அங்கே மேலே விட்டு வந்துருங்க. சன் கிளாஸ் இருக்குது, அங்கே சண்டே கிளாஸ் இங்கே இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன நிலம்? வழி அருகே உள்ள லேண்டு. ரெண்டாவது கூட்டு போங்க பாப்பா. ரெண்டாவது லேண்ட் என்னங்க? கற்பாரி. சொல்லுங்க. கற்பாரி உள்ள லேண்டு. இப்போ அந்த வழி அருகே ஒன்று, கற்பாறை ஒன்று. இந்த 2 லேண்ட் இருக்கு பாருங்க. அதில் ஒன்று பார்த்தாச்சு, இன்னொன்று இருக்கு. அதான் இப்போ நான் பார்த்துருக்கேன். மொத்தம் 4 லேண்டு. ஒன்று வழி அருகே, கற்பாறை, முள், அப்புறம் நல்ல நிலம். சரிங்களா? இப்போ கற்பாறை உள்ள லேண்டில் என்ன இருக்குது அப்படின்னா கீழே பாறை கீழே என்ன செய்யல? வேறு போக. எப்படிங்க வேறு போக மாட்டேங்க. அப்போ மண் ஆழமாயிடாதனால அங்கே வெயில் ஏறிடுச்சு. அப்புறம் அங்கே வேறு இல்லாதனால உழந்து. இப்போ வேறு இல்லாட்டினா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அது என்ன வேறு? ஆமென். இதை விளக்கத்தை என்ன சொல்றாரு? அதே இடத்துல சொல்றாரு பாருங்க. அதே மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில், மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய். போதும். இப்போ இங்க எப்படிங்க அவர் இதனுடைய அர்த்தத்தையும் சொல்லிடுறாரு. தனக்குள்ளே வேறு. சொல்லுங்க. உள்ள தனக்குள்ள வேறு இருக்கணும் பாருங்க. ஆமா. அப்போ தனக்குள்ள வேறு இல்லாதனால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்து நிமித்தம் உபத்திரமும் துன்பம் உண்டான உடனே. சொல்லுங்க. வசனத்து நிமித்தம் உபத்திரமும் துன்பம். அப்போ கொஞ்ச காலம் மட்டும் ஏன் இருக்கிறார் அந்த விசுவாசி? ஏன் கொஞ்ச காலம் மட்டும் இயேசு பிடிச்சிருக்கிறாரு? கர்த்தருங்கிறாரு, இயேசுங்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் அவர் இருந்துட்டாரு, ஆட்டோமேட்டிக்காக வேறு பக்கம் போயிடுறாரு. என்ன போயிடுறாரு? அவர் பாட்டுக்கு நாங்கள் எப்போவும் பழைய குருடி கதவை திரட்டின்னு சொல்லி இருந்துட்டார். அவர் எப்படி வந்தாரோ அங்கேயே போட்டு போயிடுறாரு. சரிங்களா? அப்புறம் அங்கே திரும்பி அப்படியே போயிடு. ஏன் கேட்டால் அவங்க சொல்கிறார் வேறு இல்லை. சொல்லுங்கள். வேறு இல்லை. சொல்லுங்கள். வேறு இல்லை. கொஞ்ச காலம் தான் இருக்கிறாங்க, கொஞ்ச காலம் ஜெபிக்கிறாங்க, கொஞ்ச காலம் வேதத்தை வாசிக்கிறாங்க, கொஞ்ச காலம் வேறு. ஏன்னா அந்த வேறு தனக்குள்ளே. சொல்லுங்க. தனக்குள்ளே வேறு இல்லாதனால. அப்போ இது எப்படி சொல்றது, இது எப்படி விளக்குறதுன்னா உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்க. சில வீட்டில் நல்ல பிள்ளை இருப்பாங்க,
நல்ல பெற்றோர் இருக்கிறாங்க பாருங்க. அந்த நல்ல பெற்றோர் என்ன செய்கிறாங்கன்னா, பிள்ளைகளை சபைக்கு கூட்டு வந்து பழக்கிறாங்க. அப்படிங்க பிள்ளைகளை, ஆமாம், சின்ன வயசுலேருந்தே சபைக்கு கூட்டு வந்து பழக்கிறாங்க. அப்போ சபைக்கு கூட்டு வந்து பழகும்போது அவங்களுக்கு, ஆமாம், அப்போ தான் சபைக்கே கூட்டு வந்தால் என்ன செய்ய முடியும். சின்ன வயசில் அப்படியே கூட்டு வந்து உட்காந்து போயிட்டுருப்போம். அவனுக்கு ஒன்றுமே புரியாது, ஒன்றுமே தெரியாது, பிரசங்கம் புரியாது, பாட்டு நல்லா நல்ல சந்தோஷமாக பாடுவான், கீபோர்டு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பிரசங்கம் ஒன்றும் புரியாது. அப்போ சொல்லுவாங்க, அவனுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேது, அவனுக்கு சின்ன வயசில். அதனால் வீட்டில் விடக்கூடாது, இங்கே வரணும், வந்து உட்காருக்கிற. அவனுக்கு என்ன புரியும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமைனா என்ன செய்யணும், சபைக்கு போகணுங்கிற அந்த கான்செப்ட் அவனுக்குள்ளே வந்துடும். ஆமென். கான்செப்ட் அவனுக்குள்ளே வந்துடும் பாருங்க. அதனால அவனுக்குள்ள, ஏன்னா இந்த ஒரு 5ஆவதுலேருந்து ஒரு 2வது 3வது 4வது 5வது 7வது 8வது 9வது 10வது 12வது முடிதான் அவனை வச்சுக்க முடியும். அவனுக்கு லைட்டாக மீசை முளைச்சுன்னா போதும், நீங்கள் உட்கார வச்சோன்னா அவன் அப்படியே எஞ்சி போயிடுவான் பக்கத்தில், எஞ்சி. அப்போ 18 வயசுக்கு அப்புறம் நீங்கள் அவனை போய் வாப்பா சர்ச்சை வாங்கினா தெரியும் போ பெருசு அப்படிமா நம்மளை பார்த்து. ஏன் அப்படின்னா அவனுக்கு 18 வயசு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ 18 வயசு ஆயிடுச்சு. அப்போ வேலைக்கு போயிட்டா சுத்தம். ஆமாம், ஆகட்டும், சாப்பாடு ஆகலை இல்லையா, சாப்பாடு ஒன்று கொடுங்க அப்படிமா. ஏன், சின்ன வயசுல அவங்க பழக்காதனால அவனுக்கு வந்த வேணை. இது யாருடைய தப்பு? பெற்றோருடைய தவறு. பெற்றோருடைய தவறு, அவன் தவறு கிடையாது. ஆமாம், சரிங்களா? அப்போ அந்த நல்ல பெற்றோர் சொல்லுங்க, அவங்க யார்? அவங்க நல்ல பெற்றோர்கள். ஆமாம், நல்ல பெற்றோர்கள் இப்படி கூட்டு பள்ளனங்காட்டி இப்போ அவனுக்கு வேறு யார் மூலமா இருக்குது? பெட்ரோல் சொல்லுங்க, பெட்ரோல் மூலமாக தான் கொஞ்சம் வேறு இருக்குது. தனக்குள்ள வேறு அவனுக்கு இல்லை. அவனுக்குள்ள ஒரு வாஞ்ச, ஐயோ சபைக்கு வரணும், ஓடி வரணும், என்ன அவனுக்குள்ள இல்லை. பெற்றோர்னால வராங்க. ஆமாம், அது அந்த நிலைமை மாறணும். அந்த நிலைமை மாறி அவனுக்குள்ளே ஒரு வேறு உண்டாகணும். எப்படிங்க? அவனுக்குள்ளே ஒரு வேறு உண்டாகணும். அதான் தனக்குள்ளே வேறு உண்டாகும் போது அந்த அந்த ஜீவியம் மாற்றப்படும். அந்த ஜீவியம் மாற்றப்படும். இப்போ ஒரு சில இடத்துல போகிறோம், சில இடத்துல போகும்போது சொந்தக்காரங்க வீட்டில் போகும்போது அவங்க சொல்லுவாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. போனோம், எங்கள் மாமா வீட்டிலாம் போனால் 4 மணிக்கு கழிச்சு ஜெபிக்கணும். ஆமாம், அப்போ அவங்க எல்லாம் ஜெபிக்கும் போது நாம சரி ரொம்ப பக்தியாக வாழை சூட்டி வச்சுக்குவோம். ரொம்ப பக்தியாக ஆமாம் அலுவலியா அப்படிமோ அம்மைன்னு சொல்லுவோம். ஏன்னா அங்கே இந்த வீடு அப்படி வீடு அங்கே ஒரே ஜெபம், வீடு பாட்டு, ஒரே சோத்திரம், இதே தான். அங்கே போது ஒன்று செய்ய முடியாது, அங்கே எதுவுமே செய்யவே முடியாது. அங்கே சினிமாவோ ட்ராமாவோ ஒன்றும், அங்கே எப்போதும் அலுவலியாண்டு இருப்பாங்க. நாமளும் போய் அலுவலியாண்டு இருக்கணும். எப்படா முடியும் இந்த வீட்டுக்குள்ளே போய், எப்படா வெளியே போக முடியும், உட்காந்துருப்பான். அப்போ என்ன செய்ய முடியும்? அப்போ யாரால அங்கே வேறு விரி செய்யுது? அவங்க அந்த வீடுனால இவனுக்கு ஒரு பக்தியாக தெரியுது, ஒரு வேறு கிரி செய்யுது. அப்போ அந்த வீட்டு விட்டு வெளியே வந்தானே கொஞ்ச காலம் மாத்திரம் அதான் போட்டுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் அவன் வேலையை சூட்டின வாழை நீட்டி விட்டு அவன் பாட்டுக்கு வேலை ஆரம்பிச்சிருவான். அதான் வேறு இல்லை, அதான் வேறு இல்லை. ஒரு விருதுனா இருப்பாருங்க, ஒரு சின்ன தம்பி, வாலிப தம்பி, சென்னையில் பிரசவகத்தில் பாஸ்டர், ஏவிடி பாஸ்டர் சபையில் இருந்தார், சாம்பி சௌதரி பாஸ்டர் இருந்தார். அந்த தம்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப உற்சாகமாக இருப்பார். காலேஜ் வந்தார், சின்ன வயசுலேருந்தே இருந்து அப்புறம் அப்படியே காலேஜ் முடித்தார். காலேஜ் முடிஞ்சு அவர் நல்ல வேலை கிடச்சிச்சு. வேலை கிடச்சி பெங்களூர் தாண்டி எங்கேயோ ஒரு கிராமத்தில் அங்கே கொண்டு போய் வச்சுனாங்க, போட்டோன்னே இவர் அங்கே பார்த்து சபையில் ஒன்றுமே இல்லை. அப்படியே ஒரு சபை போனால் அந்த சபை வந்து வச்சுங்க, நான் போன சபை அந்த மாதிரி ஆமீன் போகிற சபையாக இருந்துச்சு. அதனால் பார்த்தா ஐயோ இங்கே சபை ஒன்றுமே சரின்னு சொல்லி அங்கேருந்து ஃபோன் பண்ணி, பாஸ்டர் இங்கே சபையும் சரியில்லை, ஒன்றும் சரி, என்ன செய்யுதுன்னு தெரியல பாஸ்டர்னே. சரி, அப்போல்லாம் கேசட் பாஸ்டர் போடுவாராம். அதனால் கேசட் அமுச்சு வச்சாராம். அமுச்சு வைக்கும் போது அதை கேட்டுகிட்டு இருந்தா அப்படியா, பாஸ்டர் ஒன்றுமே இங்கே சபையில் ஒன்றும் இல்லை, ரொம்ப போய்க்குது பாஸ்டர். சரி இப்போ கேளு பாடலும். அந்த போகும்போது தம்பி கேசட் வாங்கிட்டு போனார், திரும்பி கேசட் அமுச்சுன்னு அதையும் கேட்டிருந்தார். டக்குன்னு பார்த்தான் தம்பி, சரி ஒரு ஜெபம் மட்டும் செய்வோம், ஒரு 4-5 பேர்த்த வச்சு பக்கத்தில் வீட்டாக கூப்பிட்டு வச்சுன்னு செய்வோம். ஒரு ஜெபத்தை ஆரம்பித்தாராம், ப்ரேயர்ஸில் ஆரம்பித்தாராம். ஒரு பிரசங்கத்தை பண்ணாராங்க. ஒரு 5 பேர் இருந்து ஒரு 10 பேர் ஆச்சு, அப்போ 50 ஆச்சு, 100 ஆச்சு, 50 ஆச்சு. பாஸ்டர் நான் பாட்டுக்கு இங்கே சும்மா ஆரம்பித்தேன்,
பார்த்தா இப்போ 100 வந்துட்டாங்க, இடமே வீடு இடமே பத்தலை, வெளியே தான் இடம் பத்தலை, என்ன செய்யுதுன்னு. அப்படியே அப்பா அப்படின்னு சொல்லி இவர் அமௌண்ட்லாம் கொடுத்து ஒரு பெரிய இதை ஒரு இதை எடுத்து பெரிய ஹால் எடுத்து பண்ண சொல்லிட்டா இருப்பாருங்க. இந்த தம்பி வேலைக்கு போன தம்பி ஆட்டோமேட்டிக்காக ஆரம்பித்து சபை ஆரம்பித்து இப்போ பார்த்தீங்கன்னா குதிரை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8000 பேர் வர சபையாக இப்போ அங்கே ஆயிடுச்சு பாருங்க. ஹல்லேலூயா. அங்கே எதுவுமே இல்லை, சர்ச்சில் ஒன்றும் இல்லை, தேட்டராக இருக்குது, ஒன்று தேட்டரில் போய் உட்காரல. இவர் உட்காந்துக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் போய் தேட்டரில் எதுவுமே இல்லைங்களே, இங்கே சர்ச்சில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி என்ன செய்யலை இவர். மற்றது இடத்துல போய் அவங்களும் போகலன்னு சரி, இவர் மாறாதபடி தனக்குள்ளே வேறுந்தங்காட்டி என்னாச்சு, மற்றவங்களை தன் பக்கமாக இழுக்கிற காந்தமாய் மாறிட்டார். ஹல்லேலூயா. ஆமென். அதான் தனக்குள்ளே வேறு இருந்தால் இப்படிப்பட்ட காரியம் என்ன செய்யும், உண்டாகும். அதான் வேறு இல்லாமலாம் இன்னைக்கு என்ன அர்த்தம்னா, வேறு இருந்துச்சுன்னா போதும், அது அவங்க வழிக்கு நாம் போக மாட்டோம், நம்ம வழிக்கு அவங்கள இழுத்துக்கொள்வோம். ஆமென். ஹல்லேலூயா. அதான் வேறு. இப்போ வேறு இருந்தங்காட்டி என்னாச்சு, ஆட்டோமேட்டிக்காக இவனுக்குள்ள பெரிய மாற்றம் உண்டாகி இவர் பாஸ்டர் போய் அங்கே மீட்டிங்லாம் போட்டு சந்தோஷமாக சொல்கிறார் பிரசங்கத்தில், பாருங்கள் ஒரு சின்ன தம்பி என்ன வயசு பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குனார். தனக்குள்ளே வேறு சொல்லுங்கள், இதான் அப்படிங்க, தனக்குள்ளே வேறு இருக்கணும், உள்ளுக்குள்ளே நமக்குள்ளே வேறு இருக்கணும். வேறு இருந்தால் நாம் மற்றவர்களை நம் பக்கமாக தேவனுடைய பக்கமாக இழுக்கிற கருவியாய் நாம் மாறிடுவோம். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு காரியம் பாருங்க, அடுத்தது என்ன, சிலவங்களாம் எப்படி அவங்க இருக்கிறாங்கன்னா கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி போகுதுன்னா, அவங்களுக்கு ஒரே உற்சாகமாக இருக்கணும். எப்படி இருக்கணும், உற்சாகத்தோடு இருக்கணும், எப்பொழுதும் உற்சாகமாக இருக்கணும். ட்ரம்மு, பாட்டு, கீபோர்டு, கிட்டாரு, ஒரே ஒர்ஷிப்பு, ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி எப்போதும் அப்படியே சார்ஜாக இருந்தால் நல்லா இருப்பாங்க. ட்ரம் இல்லை, கீபோர்டு இல்லை, கிட்டார் இல்லை, பாட்டில் ஒன்றும் இல்லைன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கிறிஸ்துவ வாழ்க்கை தலையில் துண்டு போட்டு படுத்து தூங்க வேண்டியதான் ஆகிப்போச்சு. ஏன் ஆச்சு இது? எப்படி அப்படின்னா, இது ஆர்வ கோளாறு வர விசுவாசம். எப்படிங்க, ஆர்வ கோளாறு. ஆமாம், வார்த்தையின் அடிப்படையில் என்ன செய்யலை இவங்க கிறிஸ்தவ ஜீவித்தை கொண்டு போகலை. ஏதோ ஒரு உற்சாகத்தில் ஏதோ ஒரு இடத்துல அப்போ ஒரு வேறு மாதிரி இருக்கும். அந்த உற்சாகம் போனோடனே தனக்குள்ளே வேறு இல்லாமையால் கொஞ்ச காலம் தெரிஞ்சுட்டாங்க, உற்சாகம் வந்து அப்புறம் உற்சாகம் போயிடுது. ஆமாம், தனக்குள்ளே வேறு இருக்கணும், அதை டைரி எடுங்க. அப்போது வேறு தனக்குள்ளே இருந்தால் தான் என்ன ஆகுன்னா, ஏசாயின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 6வது வசனம். யாக்கோபு வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். எனக்குள்ள வேர் இருந்தாதான் நான் என்ன செய்ய முடியும், குடும்பத்தை மட்டும் இல்லை, எப்படிங்க உலகத்தையே ஒரு பல நாள் நிரப்புற ஒரு காரியமா நான் செய்ய போறேன், மாறிடுறது என்னுடைய வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ என்னுடைய வாழ்க்கையில எது முக்கியமா இருக்குது, எது வேறு. நான் வேறு முக்கியம் அப்படின்னா சிலவங்களுக்கெல்லாம் வெளியே வேறு என்ன செய்யாது, தெரியாது. வேறு வெளியே தெரியுமா, தெரியாது. ஒரு மரம் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் ஏன் நிற்குது அப்படின்னா, ஏன் நிற்குது அப்படின்னா அது வேறு என்ன செய்யுதுங்க, ஆழமா போய். எப்படிங்க வேறு ஆழமா போயிடுச்சு. ஆமாம், எந்த அளவு மரம் ஹைட்டாக இருக்குதோ அந்த அளவு கீழே வேறு ஆழமாக இருக்கும். ஒரு வேறு மட்டும் இல்லை, பல பேர் உள்ளுக்குள்ளே போட்டு அப்படி கிரிப் மாதிரி பிடிச்சிக்கும். அதனால தான் எவ்வளோ காற்று வந்தாலும் அந்த மரம் அப்படி ஸ்ட்ராங்காக நிற்கும். பல நாலா பக்கமும் சுற்றிலையும் வேறு பரவி அப்படி முதல்ல அந்த வேறு முதல்ல எங்கே போகும், எடுத்தோடனே அந்த பனை மரத்தை எடுத்திங்கன்னா அது மேலே வர்றதுக்கு முன்னாடி முதல்ல கீழே தான் வர ஆரம்பிக்குமா. மூங்கில் மரம் அப்படி தான், மூங்கில் மரமும் ஹைட் ஆக முன்னாடி கீழே தான் ஃபஸ்ட்டு வளருமா. கீழே எப்பொழுது நம்முடைய ஜீவித்தில் ஆழமாய் வேறு போச்சோ
அந்த வேறு நேரா நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு, சொல்லுங்க. ஆமா, அந்த வேறு நேரா கீழே போய் எங்கேயாச்சும் தண்ணி இருக்காம பார்த்து அந்த தண்ணிக்குள்ள இந்த வேரை விட்டுரும். தண்ணிக்குள்ள வேற விட்டுரும். போர் போடுற மாதிரி நீட்டாக கீழே போய் தண்ணீர் இடத்துல வேற விட்டுரும். கீழே பாருனா கூட பாறையை சுற்றிட்டு கீழே போங்க. வேறு பாறையை சுற்றிட்டு கீழே போய் வேறு அங்கே போய் விட்டுரும். அந்த வேறு அதிகமாக கீழே போய் தண்ணி ஃபுல்லாக இழுத்துக்கணும். அதனால மேலே எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், வெயில் வந்தாலும், எது வந்தாலும் அது என்ன செய்யும்? பச்சை பசேன்னு இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ மேலே ஒரு விசுவாசி வளர்றாருன்னா அவரு கீழே அந்தளவு வேற விட்டுருக்காருன்னு அர்த்தம். மேலே ஒரு விசுவாசி வளரவில்லை என்றால் கீழே அந்தளவு வேறு இல்லை என்று அர்த்தம். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ நம்முடைய ஜீவித்தில் நான் என்ன செய்யணுமா? முதல்ல மேலே வரதை காட்டிலும் என்ன செய்யணும்? கீழே ஆழமாய் என்னுடைய வார்த்தையினால ஆழமாய் உள்ளுக்குள்ள வேறு ஊன்றி நடுகிற மகனாய் மகள். அதான் யாக்கோபு வேறு பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை வேறு எங்கே கீழே பற்றுதோ அங்க உங்களுக்கு பலன் வர ஆரம்பிச்சிடும். ஆமென். ஏன் உங்களுக்கு இன்கம் இன்னும் வரல? ஏன் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு காரியம் உங்களுக்கே உண்டாகலை? அப்படின்னா கீழே வேறு பிடிக்குது, டைம் ஆகிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ கீழே வேறு பிடிக்க டைம் ஆக தான் இன்னும் மேலே என்ன செய்ய முடியும்? நீங்கள் பலனால் சொல்லுங்க, பலனால் சொல்லுங்க. அப்போனா இங்கே தமிழில் பலனால் போட்டிருக்கு, இங்கிலீஷில் ரிவார்டு, இங்கிலீஷில் வந்து இன்கம், வருமானத்தினால் நிரப்புற நாட்கள் வருமா? எப்படிங்க? சரியான மொழிபெயர்ப்பு. யாக்கோபு வேறு பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை வருமானத்தினால், நிறைவு நாள், ரிவார்ட் நாள், நிரப்பு நாட்கள் வரும். அதான் பல நாள் நிரப்புங்க, பலன் உண்டாகும். எப்படி பலன் உண்டாகுது? எப்படி விசுவாசி மேலே வந்தார்? எப்படி வந்தார்னா கீழே வேறு அதிகமாக போயிட்டு இருக்குங்க. ஹல்லேலூயா. அப்போ என்ன ரொம்ப எதில் கவனம் செலுத்தணும்? பில்டிங்கில் கவனம் செலுத்தணுமா? கீழே அஸ்திபாத்திர கவனம் செலுத்தணுமா? சொல்லுங்க. அஸ்திபாத்திர கிழமை. அதே மாதிரி மரத்தில் பயங்கரமான மரம் ஓஹோன்னு வர்றது முக்கியம் இல்லை, கீழே ஓஹோன்னு வேறு போகணும். ஆமே. கீழே ஓஹோன்னு வேறு போயிருக்கா இல்லையான்னு எப்படி தெரியும்? மேலே மரத்தை பார்த்தா பொழப்பு தெரிஞ்சிடும். ஆமே. அப்போ மரம் செழிப்பாக இருக்குது, எப்பவும் பச்சை பசேன்னு இருக்குது. அக்னிவேல் வந்தாலும் சித்திரவேல் வந்தாலும் மரம் சம்முன்னு இருக்குது. அப்போ தாங்க சில மரம்லாம் பார்த்தீங்கன்னா மே மாதம் தான் பச்சை பசேன்னு வெளுக்க நல்லா நல்லா வர ஆரம்பிக்கும் பாருங்க. ஏன்னா வெயில் வர வர அதுக்கு அதை வந்து தன்னுடைய லாபத்துக்கு யூஸ் பண்ணிக்குது. தன்னுடைய மேலே வரக்கு அது அந்த வெயிலை யூஸ் பண்ணிக்கிறது. வேறு பார்க்க முடியுமா? வேறு பார்க்க முடியுமா? வேறு அதான் சொல்றேன். நீங்கள் மறைவான ஜீவித்தில் ஸ்ட்ராங்கா இருக்கணும். சொல்லுங்க. தேவனுக்குள்ள மறைந்திருக்கிற ஜீவியத்தில் யாருக்கும் தெரியாதபடி உங்க ஜெப ஜீவி இருக்கணும். யாருக்கும் தெரியாதபடி உங்களுடைய பஸ்து ஜீவி இருக்கணும். யாருக்கும் தெரியாதபடி தேவனுடைய ஐக்கியம் இருக்கணும். அது வேறு வெளியே யாருக்குமே தெரியாது. ஆமே. ஆமா. அதான் சொல்றேன், நீங்க என்ன செஞ்சாலும் கொஞ்சம் அடக்கி வாசித்து செய்யுங்க. இப்போ புரியும். எப்படி செய்யணும்? அடக்கி வாசித்து செய்யணும். டம்பரா அடிக்கூட டங்கரா 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 நான் இன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கேன், இப்படி பண்ணியிருக்கேன், அப்படி ஜெபிச்சிருக்கேன், இப்படி ஜெபிச்சிருக்கேன். ஆமாம், நான் 20 நாள் ஃபாஸ்டிங் போட்டிருக்கேன், நான் 40 நாள் ஃபாஸ்டிங் போட்டிருக்கேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், நான் அப்படி ஜெபிச்சேன், இப்படி ஜெபிச்சேன், அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன்னா கர்த்தர் சொல்கிறாரு, அதோடு முடிஞ்சு போச்சு. உன்னுடைய பலனை நீ இப்பொழுது பெற்றுக்கொண்டாய் மகனே. என்ன செய்யக்கூடாது? எனக்கும் கர்த்தருக்குள்ள ஐக்கியத்தில் யார்கிட்டையும் சொல்லவும் கூடாது, தெரியப்படுத்தவும் கூடாது. கர்த்தர் நம்முடைய வளர்ச்சியை தான் அவர் வெளியே தெரியப்படுத்துவார். ஆமென்.
எதை கர்த்தர் வெளி தெரிவிப்படுத்துவாரா? உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய இன்கம், உங்களுடைய செழிப்பு, உங்களுடைய லாபகரமான காரியத்தை தான் கர்த்தர் வெளியே தெரியப்படுத்துவார். உள்ளுக்குள் இருக்கு பாருங்க, வேறு யாருக்குமே தெரியாது. அல்லேலூயா. சிலவங்களாம் பார்த்தீங்கன்னா, நான் அப்படி ஜெபிக்கிறேன், இப்படி ஜெபிச்சுக்கிறேன், நான் அவ்வளோ நேரம் ஜெபிச்சேன், அதெல்லாம் தேவையில்லாது. அவங்க இந்த சத்தியம் தெரியாதனால சொல்கிறாங்க. பாவம், தப்பு சொல்ல முடியாது, எல்லாருக்கும் எல்லாமே தெரியாது. ஆமென். அப்போ மறைவான சொல்லுங்க, தேவனுக்குள் மறைந்திருக்கிற ஜீவன் தான் வேறு. தேவனுக்குள், அதான் உன்னதமானவருடைய மறைவில் தான் இருக்கிறவன். மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லுடைய, ஆமா, உன்னதமானுடைய மறைவு எனக்கு மிக முக்கியம். நான் எங்க மறைஞ்சிருக்கிறேன்? உன்னதமானுடைய மறைவில் நான் இருக்கிறேன். அதனால நான் எப்பொழுதும் அசைக்கப்படுவதில்லை. நான் எப்பொழுதும் அசைக்கப்படுவதில்லை. பாருங்க, அப்போ அபிஷேகம், பாட்டல், வர்ஷிப்பு, சாங்ஸு, இதெல்லாம் எப்போதுமே இருக்கணும். எப்படி இருக்கணும்? எப்போதுமே இருக்கணும். ஆமாம், இது இருந்தால் தான் வரும், அது இருந்தால் தான் வரும், அப்படி கிடையாது. பாருங்க, சிலவங்களாம் பாருங்க, அபிஷேகத்தில் நிறணும்னா அவங்களுக்கு என்ன செய்வாங்க? 5 பாட்டு பாடணும். எப்படிங்க 5 பாட்டு பாடணும்? அந்த பாட்டு பாடி அப்படியே அந்த கடைசி பாட்டு வர 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 ஸ்பீடு எடுக்கணும். டிம்சக்கு 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 ஸ்பீடு அப்படி எடுக்கணும். எடுத்து 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 கடைசியில் ஸ்பீடு அடிக்க அதுக்கப்புறம் தான் அவங்க ஓ கா பாபா லாரா பாப்புன்னு அப்படின்னு நிறையவாங்க. ஏன்? அவங்களுக்கு என்ன? முதல்ல ஆபினவர் கீபோர்டில் தான் என்ன செய்வார்? இறங்குவார். கீபோர்டில் இறங்குவார், அப்புறம் கிட்டாரில் இறங்குவார். கீபோர்டில் இறங்கி, கிட்டாரில் இறங்கி, அப்புறம் பாட்டு ஸ்பீடு அடிக்கும்போது தான் ஆவியானவர் பலமாக கிரியேட் செய்வார். அதுக்கப்புறம் கைத்தட்டி ஓ ஆ அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அன்னி பாசமே வரும். வேறு இல்லை. சொல்லுங்க, வேறு இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் வர்ஷிப்பு வந்த உடனே உங்கள் வாயில் அன்னி பாசமா வாழ்ந்துடணும். ஆமாம், ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தோடனே என்ன செய்யணும்? அன்னிபாசம். என்னங்கய்யா பாட்டே பாட மாட்டீங்க? வேறு இல்லை. ஒரு 4 பாட்டு 5 பாட்டு பாடலாமே? வேறு இல்லை. பாட்டு பாட்டு தான் முடியாதுங்க. சரிங்களா? இந்த பாட்டு பாடி வர்ஷிப் எடுத்து அது சபையில் நடக்குது, அது ஓகே ரைட்டு. ஆனால் எப்பொழுதுமே அப்படி இருந்தால் தான் முடியுங்கிறது தப்பு. எப்போ அப்படி தான் முடியுங்கிறது தவறானது. ஆமாம், கண்ணை மூணுன்னு எங்கள் பாஸ் சொல்ல பாருங்க, டேவிட் சொல்லுவார் பாருங்க. பேட்டரி சார்ஜ் மீட்டிங் வைப்பார். சார்ஜு அப்படின்னு மீட்டிங் வந்தானே யாரும் பேசக்கூடாது, பேசாமல் வந்து உட்காந்துக்கணும். ஒரு வாரம் முழுக்க அமைதியாக இருக்கணும், சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். சண்டே அப்போ அந்த சார்ஜ் எடுத்து விடுவார் பாருங்க. அப்பா பயங்கரமாக இருந்துச்சு சபையில். அப்போ வந்தானே அமைதியாக பேட்டரி டக்கெல்லாம் கூட பேச அப்படியே பேசாமல் அப்படியே சார்ஜ் ஆகிட்டு இருக்குமா சொல்லுவார் பாருங்க. எடுத்து சொல்லுவார், நீங்கள் பாட்டு பாடி கை தட்டி அதுக்கப்புறம் ட்ரம் அடிச்சு அப்புறம் கீபோர்டு ஸ்பீடில் போட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, இடத்துல தண்ணி எங்கே இருக்குது? அடியில் இருக்குது. அப்போ கயிறு விடு, கயிறு விடு, 5 பாட்டு பாடு, 6 பாட்டு பாடு, கயிறு விடு 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 விடு, நல்லா பெருசாக கட்டியா அந்த கீபோர்டு போட்டு நல்லா வாரு, அதுக்கப்புறம் எடுத்து தங்க அப்பாடா. அப்போ பாட்டு பாடி கை தட்டி பெருன ட்ரம் அடித்து கீபோர்டு போட்டு எல்லாம் பண்ணிங்கன்னா கயிறு ஃபுல்லாக கீழே ஆழமாக இருக்குது. அதுக்கப்புறம் தண்ணி மேலே வரும். எடுத்தோடனே அன்னி பாஷை பேச ஆரம்பிச்சிங்கன்னா தண்ணி எப்படி இருக்குதுங்க? கிணத்துல தண்ணி நிரம்பி, என் பாத்திரம் சத்தமா, என் பாத்திரம் பத்தலை, என் பாத்திரம் சத்தமா, பாத்திரம் நிரம்பி மட்டும் சொல்லுங்க பாப்பா. என் பாத்திரம் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இது பாட்டே தேவையில்லை. எடுத்தோடனே அன்னி பாஷை பேசலாம். எடுத்தோடனே ஹல்லேலூயா. எடுத்தோடனே ஃபயரா இருக்கணும். எடுத்தோடனே டக்கு 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 டக்குன்னு பேச ஆரம்பிச்சிடணும். ஆமென், ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்புது, அபிஷேகத்தினால் நிரம்புது, அன்பினால் நிரம்புது, அவர் செய்த நன்மையினால் நிரம்புது, நன்றியால் உள்ளம் பொங்குது. ஆண்டவரே நன்றியால் பொங்குது 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 பொங்குதுன்னா உடனே அன்னி பாஷை வந்துடும். ஹல்லேலூயா. தூக்கம் வராது, சோறு இருக்காது, ஜெபம் ஒன்னே அன்பின் ஆவியானவர்கள் அப்படியே அப்படியே மேலே அப்படியே மேலே கொண்டு வந்துடுவார். ஹல்லேலூயா.
புரியுதா புரியலைங்களா? அதுதான் வேறு. அதான் வேறு. வேறு இல்லாட்டினா இன்னைக்கு என்ன செய்யலாம்? நோண்டி விட்டு வேற கீழே ஆழமாக போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வேறுலாம் கவலைப்படாதீங்க, நோண்டா முடிஞ்சு போய் ஆட்டோமேட்டிக்காக வேறு கீழே போயிடும், ஆழமாக வேறு போயிடும். இயேசு நாமத்தினால ஆரம்ப கீழே வேறு போயிடும். கீழே போச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி யாருமே செய்ய முடியாது, தடுக்கவே முடியாது. ஏன்னா ஆழமாக போயிடுச்சு. எத்தனையோ காரியம் வந்துச்சு பாருங்க, பயங்கரம். எல்லாமே ஒண்ணுமில்லாம் ஆயிட்டாங்க பாருங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் எல்லாம் செத்து போயிட்டாங்க. எல்லாமே ஜலம் வந்துச்சு, நோவா பேழையில வந்துச்சு, மழை வந்துச்சு. மழை வந்தோடனே எல்லாரும் 40 நாள் மழையில எல்லாம் வாடி வதங்கி ஒன்றுமில்லாமல் போயிட்டாங்க. ஒன்றுமில்லாமல் போனோடனே அதுக்கப்புறம் எடுத்து வாசிங்க 11ஆம் வசனம். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு என்ன மரம்? என்ன மரங்க? சத்தமா சொல்லுங்க. ஒலிவ மரத்தின் இலை வாயில் இருந்துச்சு. யாருடைய வாயில் இருந்துச்சு? புறா வாயில் இருக்கணும். ஹல்லேலூயா. இயேசு நாமத்துல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எல்லாம் செத்து போயிட்டாங்க, எதுவுமே இல்லை, எல்லாம் செடி கொடி எல்லாம் நாசமா போச்சு. ஒரு மரம் மட்டும் நிக்குதுங்க, அந்த மரம் பேர் தான் ஒலிவ மரம். ஹல்லேலூயா. எல்லா மரமும் காத்துலையும் புயலையும் அடிச்சு எல்லாம் சாஞ்சு போயிடுச்சு. எந்த மரமும் எல்லாம் போயிடுச்சு, ஒரு மரம் மட்டும் நிக்குது, அந்த மரத்துக்கு பேர் தான் ஒலிவ. அந்த ஒலிவ மரம் என்னாச்சு? என்ன செய்யணும்? எடுத்தோன்னே 5 வருஷத்துக்கு மேலே தலை காட்டாது. விதைச்சோன்ன 5 வருஷத்துக்கு மேலேயே தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். இப்படி தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும். 5 வருஷம் யோசிச்சு பாருங்க. தண்ணி ஊற்றுறோம் எப்படி இருப்பான்? என்னடா ஒன்னொரு புல்லு பூடு கூட முளைக்க மாட்டேங்குது, புல்லு பூடு கூட முளைக்க மாட்டேங்குது, புல்லு பூடு கூட முளைக்கும் போது தண்ணி ஊற்றிட்டே இருப்பான் பாருங்க. ஹல்லேலூயா. அதான் பூரா ஆவியானவர் பாருங்க, ஊற்றிக்கிட்டே இருக்கணும். 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மெதுவாக தூவிடுவான். அப்போ அந்த 5 வருஷம் எங்கே போச்சு? அந்த வேறு கீழே போச்சான். ஒளி மரத்தின் வேருடைய நீளம் பார்த்தீங்கன்னா 1500 அடி நீளமா. எப்படிங்க? அவன் உள்ளதிலே மூங்கில் மரம், பனை மரம், எல்லா மரத்தை விட இந்த மரத்தினுடைய வேறு தான் அதிகமாக கீழே போகுமா. அதான் ஒலிவ மரம். அதான் ஆண்டவர் சொல்றாரு சங்கீதம் 128ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு. யாரே வந்து அவர் சொல்றாரு, யாரே சொல்றாரு அது ஆண்டவர். சங்கீதக்காரர் சொல்றான் பாருங்க 128ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வசனம். உன் மாணவி திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். உங்க பிள்ளைகளே நீங்க ஒலிவ மர கன்றுகளை போல வச்சிட்டீங்கன்னா போதும், அது தலைமுறை 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 வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. இப்போ உங்க பிள்ளைகளை கொண்டு வந்து அப்படியே சபையில வந்து நிப்பாட்டி கஷ்டப்படணும், கண்டிப்பா கஷ்டப்படணும். கஷ்டம்தான், கஷ்டம்தான். ஆனா அந்த பிள்ளை அப்படியே வந்து 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 வார்த்தை கேட்டு 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 ஒளிவு மர கன்றுகளை போல ஆயிட்டாங்கன்னா உங்க பந்தி சொல்லுங்க, உங்களுடைய பந்தி சுத்திலும் ஒளிவு மர கன்றுகளை போல இருப்பாங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எப்படிங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ நட்டம் வந்தாலும், உலகமே அழிஞ்சு போனாலும் நம்ம குடும்பம் ஒன்று செய்யும், தலைச்சு நிற்கும். நம்முடைய பிள்ளைகள் வாழ்வு எப்படி செய்யும்? தலைச்சு நிற்கும். ஏன்? என் பிள்ளைகள் நான் எப்படி வளர்த்துருக்கேன்? ஒளி மர கண்டகளை போல வளர்த்துருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமான அவன் எங்க இருந்தாலும் சர்ச்சைக்கு போயிடுவாயா. சண்டே ஆனா அவன் வீட்டில் இருக்க அவன் தான் ஒளி மர கன்று. இல்லைன்னா அவன் எந்த கன்றா இருப்பான்? வேற கன்றா இருப்பான். அந்த கன்றா இருக்கும். அந்த கன்று குட்டி போடக்கூடாது, இங்கே ஒளி மர கன்றா இருக்கணும். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமான கர்த்தர், ஞாயிற்றுக்கிழமான கர்த்தர், எதுவும் தேவையில்லை. என்ன இது? நோ, அந்த அளவு கொண்டு வந்துட்டீங்கன்னா எவ்வளோ வந்தாலும், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அவன் என்ன செய்ய முடியாது? வெளியே போகவே முடியாது. அதுதான் கர்த்தர் நம்ம இடத்துல
எதிர்பார்க்குற காரியம். எதுக்கு சொல்லுங்க? வேறு சொல்லுங்க. வேறு. ஆமாம், வேறு ஆழமாக விட்டோன்னே பூரா அமுச்சு வைக்கிறாரு. அந்த அமுச்சு வைக்கும் போது எல்லாமே செத்து போயிடுச்சு, ஒன்று மட்டும் இருக்குது. அதான் ஒளிவு மரம். அந்த இலையை பூரா பறிச்சு வருது. அந்த இலையை பூரா பறிச்சு வருது. நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வேர் ஆழமாக இருந்துச்சிங்கன்னா உங்கள் குடும்பத்துடைய பிள்ளைகளுடைய வாழ்வு, உங்கள் வாழ்வு எல்லாம் ஆழமாக வேறு விட்டு வருது. ஒளி மரம் போல் உங்களோட பிள்ளைகளும் சரி உங்கள் வாழ்வும் சரி வளர ஆரம்பிக்கும். அப்போது எதுவுமே இல்லாமல் பண்ணாலும் ஆவியான ஒரு கிரியை உங்கள் பிள்ளைகள் மூலமாய் தேசத்துக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அந்த புறா போச்சு பாருங்க. அதான் என்னவர் புறா போறாரு, பார்க்கறாரு, எங்க போய் உட்காராரு? ஒளிவு மர கிளையில போய் உட்காந்து அங்க ஒரு 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 இலை எடுத்து கொண்டு வந்து திரும்பியும் நோவாக்கு தருகிறார். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஜீவிதத்தில் எது ரொம்ப கவனம் செலுத்தணும்? எதில் கவனம் செலுத்தணும்? வேரில். சொல்லுங்க, வேர். ஆமாம், வேறு ஆழமாக இருக்கணும். வேறு. ஆமாம், வேறு ஆழமாக இருந்தால் எந்த இடத்துக்கு உங்கள் பிள்ளைங்க எங்கே போனாலும் சரி நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம், பயம் இல்லாமல் இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், கவலை இல்லாமல் இருக்கலாம். ஏன்? கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளையும் என்னையும் ஒளிமர கண்டுகளை போல வச்சிருக்கிறார். நான் பந்தியை சுற்றி நினச்சிருப்பேன், நான் ஒளிமர கண்டுகளை போல நான் செய்வேன், பயன்படுற பிள்ளைகள் ஆயிருப்பேன். எல்லாம் சிரிமா சமயம் ஆயிடுச்சு. அடுத்த வாரம் தொடருவோம். திருவிந்து கடன் சொல்வோம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஞானம் எடுத்தவர்கள்